குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியது போன்று பொய்யான செய்தியை பரப்பியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையில் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை புகார் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தமிழர்களை சாராயம் குடிப்பவர்களாக மாற்றுவதே குலதெய்வங்கள்தான் என்றும் சாராய சாவுகளுக்கு அடிப்படை காரணமான குலதெய்வ, நாட்டார் தெய்வ மற்றும் கிராம கோயில் விழாக்களை தடை செய்ய வேண்டும் என்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியதாக பொய்யான செய்தி பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான நோக்கத்துடன் இதுபோன்ற செய்திகளை பரப்பி மக்களை தவறாக வழிநடத்துவது கடும் கண்டனத்துக்கு உரியது என்று ஆளுநர் மாளிகை குறிப்பிட்டுள்ளது. இது மாநிலத்தில் உயர் பதவியில் இருப்பவரின் மதிப்பை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தி பொய்யான செய்தியை பரப்பியோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி அடுத்த ஆண்டு முதல் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் அறிவித்தார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் சட்டசபையில் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் அடுத்த ஆண்டு முதல் ஜனவரி 25ஆம் தேதி தாய்மொழி தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்படும் எனவும் ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் எனவும் அறிவித்துள்ளார். அன்றைய நாளில் பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே கட்டுரை, பேச்சு போட்டி நடத்தி பரிசு வழங்கப்படும் எனவும் இதற்காக 1,88,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விருது தோற்றுவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் 17 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் எனவும் சமூக சீர்திருத்தவாதியான இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த நாளான ஜூலை 7 மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி இம்மானுவேல் சேகரனின் பிறந்த நாளான அக்டோபர் 9 ஆகிய நாட்களும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் எனவும் அமைச்சர் சாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார். கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக சேலத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏராளமான பகுதிகளில் கள்ளச்சாராய ஊழல்கள் அளிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்று வந்ததாக அதிமுக பிரமுகர் சுரேஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இவர் கல்வராயன் மலையில் உள்ள மணப்பாச்சி கிராமத்தில் கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்து வந்ததாகவும் கைதான சுரேஷ் மீது 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற அதிமுக போராட்டங்களில் பல சுவாரஸ்ய நிகழ்வுகள் அரங்கேறின. அந்த வகையில் நாகையில் அதிமுக ஆர்ப்பாட்டத்திற்கு மேடை போட காவல்துறை அனுமதி வழங்காத நிலையில் காரையே மேடையாக்கி அதன் மீது ஏறி நின்று முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேசினார். மருந்து இல்லை அப்படின்னு சொன்னா எதிர்க்கட்சி தலைவர், நீ பொறுப்போட கேட்டு சொல்ல வேண்டாமா? உனக்கு தெரியாது, கேட்டு சொல்ல வேண்டாமா? இதேபோன்று சேலத்தில் லாரியில் நின்று பேச அதிமுகவினருக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் அங்கேயே அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லாரியை எடுத்துச் சென்ற போது போலீசாருக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குமரி மாவட்டம் நாகர்கோவிலிலும் அதிமுக போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான அதிமுகவினர் சங்கு ஊதி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்காததால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சியை கள்ளச்சாராய குறிச்சியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரக்காணம் கள்ளச்சாராய மரண சம்பவத்திற்கு பிறகாவது தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும் என கூறினார். யாருக்கும் தெரியாமல் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது என கூறுவதை எப்படி நம்ப முடியும் எனவும் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுப்பதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒன்னு வாங்கி குடிச்சிட்டு படு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையேதான் போட்டி என்றும் திராவிடமா தமிழ் தேசியமா என்பதுதான் போட்டி எனவும் சீமான் கூறினார். இடைத்தேர்தலில் அதிமுக, தேமுதிகவின் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு சென்றுவிடும் என்ற அச்சத்தில் திமுக உள்ளதால் பணத்தை அதிகமாக செலவு செய்வார்கள் எனவும் சீமான் குற்றம் சாட்டினார்.
தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அரசியல் கட்சித் தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் OPS, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜ் ஆகியோருக்கு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். அதேபோல நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சீமானுக்கு நன்றி என விஜய் குறிப்பிட்டுள்ளார். விசிக தலைவர் திருமாவளவன், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன், SDPI தலைவர் நெல்லை முபாரக்கிற்கும் விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். செல்வ பெருந்தகை, அண்ணாமலை, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விஜய் நன்றி தெரிவித்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீனுக்கு தடை கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. டெல்லி மதுபான கொள்கையில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் கைதாகியுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் இருக்கிறார். அண்மையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியது. இதனையடுத்து இந்த வழக்கில் கெஜ்ரிவாலின் ஜாமீனுக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்காமல் இருந்த உயர்நீதிமன்றம் ஜாமீன் அளிப்பதா இல்லை கீழமை நீதிமன்ற உத்தரவை தடை செய்வதா என்பது குறித்து செவ்வாய்க்கிழமை ஆணை பிறப்பிக்க உள்ளது. முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் நடந்த ஜாமீன் தொடர்பான வழக்கில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் புதன்கிழமைக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் நீட்டா அம்பானி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கை தரிசனத்தில் நீட்டா அம்பானி கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், கங்கை தரிசனத்தில் பங்கேற்றது தனது பாக்கியம் என்றார். அதன் பின்னர் அங்குள்ள சிற்றுண்டிக்கு சென்று நீட்டா அம்பானி உணவருந்தி மகிழ்ந்தார். பாஜகவுக்கு ஆதரவு அளிக்காமல் மாநிலங்களவையில் வலுவான எதிர்க்கட்சியாக இருப்போம் என்று பிஜு ஜனதா தளம் அறிவித்துள்ளது. மத்தியில் இதுவரை நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு நாடாளுமன்றத்தில் விவகாரங்கள் அடிப்படையில் பிஜு ஜனதா தளம் கட்சி ஆதரவு அளித்து வந்தது. ஆனால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பிஜு ஜனதா தளம் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த சூழலில் பிஜு ஜனதா தளம் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் தலைமையில் புவனேஸ்வரில் நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 9 பேர் கலந்து கொண்டனர். அப்போது மாநிலத்தின் நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. பாஜகவுக்கு ஆதரவு அளிக்காமல் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவது என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் ஒடிஷாவின் நலனை பாஜக தலைமையிலான மத்திய அரசு புறக்கணித்ததால் அதனை கடுமையாக எதிர்ப்பது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் சஸ்மிஸ் பத்ரா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் முந்த்ராவில் ரீல்ஸ் எடுக்க சென்ற இருவரின் தார் கார்கள் கடலில் சிக்கி பழுதான காட்சி இது. முந்த்ரா அருகே பத்ரீஸ்வர் என்ற பகுதியில் கடற்கரையில் காரை ஓட்டி அதை ரீல்ஸாக எடுக்க 2 இளைஞர்கள் முற்பட்டனர். அப்போது அலையில் கார்கள் சிக்கிக் கொண்டன. பின்னர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் கார்கள் பத்திரமாக கடலிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற இருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜிம்பாப்வேவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி அடுத்த மாதம் ஜிம்பாப்வேவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அணியுடன் 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இதன்படி அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். IPL தொடர் மற்றும் உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டு வரும் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக IPL தொடரில் சிறப்பாக விளையாடிய அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார், ரியான் பரக் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்றுள்ள அணியில் இருந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் ஆகியோர் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் உலகக்கோப்பை தொடருக்கான தயார் நிலை வீரரான ரிங்கு சிங், கலீல் அகமது ஆகியோருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜிம்பாப்வே செல்லும் இந்திய அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட், துருவ் ஜூரல்,
வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணுவை, ஆவேஷ் கான், கலீல் அகமது, முகேஷ் குமார், துஷார் தேஷ்பாண்டே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.